கடந்த வாரம் உங்களோடு கூட சபையை கட்டுதல் குறித்து நான் பேசினேன். அதுவும் முக்கியமாக எப்படி தேவனுடைய வார்த்தையின் மூலமாக சபையாகிய நம்மை தேவன் கட்டுகின்றார். அதுவும் முக்கியமாக நாம் ஒன்றாக கூடி வரும் பொழுது அது ஒரு வெளியேறப்பெற்ற ஒரு செயல். நாம் கூடி வரும் பொழுது ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஒரு தாகத்தோடு கூட வரும் பொழுது தேவன் நம்மோடு கூட இடைபடுகின்றார். அந்த வார்த்தையை நாம் கேட்ட பின்பதாக அதற்கு பிரதியுத்தரமும் அளிக்கின்றோம். அதை செய்யும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகின்றார், குடும்பங்களை கட்டி எழுப்புகின்றார் என்று உங்களோடு கூட கடந்த வாரம் தேவ வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த காலையில் உங்களோடு கூட சபையை ஆசீர்வதித்தல் என்ற தலைப்பில், அது முக்கியமாக கடந்த வாரம் நான் சொன்னேன் கட்டுவதற்காக கட்டப்பட்டு இருக்கின்றோம் என்று நான் சொன்னேன். இந்த காலையில ஆசீர்வதிப்பதற்காக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம். அதுதான் என்னுடைய சப்டைட்டில். ஆசீர்வதிப்பதற்காக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம். போன வாரமும் நான் இதை குறித்து நான் சுருக்கமாக சொன்னேன். ஒரு எழுப்புதலுக்கு அடையாளங்கள் உண்டு. முக்கியமான முதல் அடையாளம், ஒரு எழுப்புதல் சபையின் மத்தியில நடக்கும் என்றால் முதலாவது தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைக்கு பசிதாகமாக இருக்கின்றார்கள், தேவனுடைய வார்த்தையை தேடுகின்றார்கள், தேவனுடைய வார்த்தைக்கு மிக அதிகம் முக்கியத்துவம் தருகின்றார்கள். அது நடக்கும் பொழுது ஒரு இடத்தில் தேவன் அசைவாடுகின்றார், ஒரு எழுப்புதல் நடக்கின்றது என்பதற்கு ஒரு அடையாளம். இரண்டாவது ஒரு அடையாளம் எழுப்புதலுக்கு, தேவன் ஒரு இடத்தில் அசைவாடும் பொழுது பலர் எழும்பி தங்களுடைய வாழ்க்கை தேவ கரத்தில் அர்ப்பணிப்பது எழுப்புதலுக்கு இன்னொரு அடையாளம் என்று நான் சொல்லுவேன்.
ஆகையால் நம்மளுடைய சபையில நாம் எழுப்புதலுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அநேக நேரங்களில் நம்மளுடைய ஜெபங்களுக்கு நம்மை கொண்டு பதில் தருகின்றார். நாம் எதற்காக ஜெபிக்கின்றோமோ அதை தேவன் நம்மை கொண்டு தேவன் செய்கின்ற தேவனாய் இருக்கின்றார். ஆங்கிலத்துல இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சங்கீதம் 110 சங்கீதத்துல 3வது வசனம் ஆங்கிலத்துல சொல்லப்படுகின்றது, in the day of your power your people shall be volunteers. அப்படின்னா தமிழ்ல உம்முடைய வல்லமையின் நாளில் உம்முடைய ஜனங்கள் தன்னார்வ தொண்டர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. தமிழ்ல சற்று வித்தியாசமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஆங்கிலத்துல in the day of your power your people shall be volunteers. அப்படின்னா ஆண்டவர் ஒரு இடத்தில் அசைவாடும் பொழுது, நம்மளுடைய வாழ்க்கை தொடப்படும் பொழுது அதற்கு நாம் இயற்கையாக ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நான் உங்க கரத்துல தருகின்றேன் என்று சொல்லுவதுதான் எழுப்புதலுக்கு ஒரு அடையாளம். தேவனுடைய வார்த்தை எபேசியர் 2ம் அதிகாரத்துல 10வது வசனத்திலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது, நற்கிரிகளை செய்யும்படியாக தேவன் நம்மை ஏற்கனவே முன் குறித்து வைத்திருக்கின்றார் என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது. அப்படின்னா ஒரு ஆர்கிடெக்ட் இடத்துல, ஒரு கட்டடத்தை கட்டுகின்ற ஒரு இடத்துல நீங்கள் போய் பேசுவீர்கள் என்றால், ஒரு கட்டடம் கட்டப்படுவதற்கு முன்பதாக அவர்கள் கேட்கக்கூடிய முதலாவது கேள்வி, இந்த கட்டடத்தின் நோக்கம் என்ன? இந்த கட்டடத்தின் மூலமாக நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? இது ஒரு அலுவலகமா அல்லது ஒரு வீடா அல்லது ஒரு அபார்ட்மெண்ட்டா, என்னவாக இதை பயன்படுத்த போகின்றீர்கள் என்று அவர்கள் அறிந்த பின்பதாக தான் அந்த கட்டடத்தை வரைய ஆரம்பிப்பார்கள். தேவனும் அப்படிதான். தேவன் நம்மை குறித்து அவர் சொல்லும் பொழுது ஏற்கனவே நீங்க என்ன செய்யணும் என்று தேவன் தீர்மானம் செய்து அதன்படி நம்மை தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். அப்படின்னா ஏற்கனவே ஆண்டவர் உங்களை அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றும்படியாக மிக அழகாக உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு தந்து உங்களையும் என்னையும் தேவன் சிருஷ்டித்திருக்கின்றார். 139வது சங்கீதத்துல பல வசனங்கள் உண்டு. அந்த 13வது வசனம்லாம் வாசித்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, எவ்வளவு அழகாக உன்னிப்பாக மிக கவனத்தை செலுத்தி தேவன் நம்மை உருவாக்கின்றார் என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது. அதில் இந்த கால வேளையில உங்களோடு கூட எப்படி தேவன் உங்களையும் என்னையும் இந்த சபையை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் எப்படி செயல்பட போகின்றார் என்பதை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். உங்களுடைய வேதாகம் இருக்கும் என்றால் என்னோடு கூட யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். 6வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதல் 13 வசனங்களை நாம் இன்றைக்கு வாசித்து அதில் இருக்கின்ற தேவ சத்தியத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம். யோவான் 6வது அதிகாரம் முதல் 13 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எண்ணப்பட்ட கலிலேய கடலின் அக்கரைக்கு போனார். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாயிருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பும் அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வாட்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு, ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாய் இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி,
ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வாட்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கோடைகளை நிரப்பினார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு ஆமென் சொல்லலாங்களா? இந்த அற்புதமான சம்பவம் 4 சுவிசேஷத்திலும் நாம் பார்க்கலாம். எல்லா அற்புதங்களும் எல்லா சுவிசேஷங்களும் எல்லா சீஷங்களும் எழுதலை. ஆனால் சில அற்புதங்கள் மாத்திரம் 4 சுவிசேஷங்களையும் நாம் காணலாம். அதே போல மார்க் 6வது அதிகாரத்திலும் நீங்கள் இந்த அற்புதத்தை குறித்து வாசிக்கலாம். லூக் 9வது அதிகாரத்திலும் இந்த அற்புதத்தை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். இன்றைக்கு காலையில் நாம் யோவான் 6வது அதிகாரத்தில் இந்த அற்புதத்தை நாம் வாசித்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நான் முக்கியமாக இந்த 6வது அதிகாரத்தில் நான் கவனம் செலுத்த விரும்புகின்றேன். ஏனென்றால் மீதி 3 சுவிசேஷங்களிலும் ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பு மற்றவர்கள் எழுதவில்லை. ஏனால் ஒவ்வொருவரும் அவர்கள் பார்த்ததை அவர்களுடைய கோணத்தில் தான் சீஷர்கள் எழுதினார்கள். யோவான் மாத்திரம் இந்த ஒரு காரியத்தை மிக கவனமாக கவனித்து அவர் எழுதுகின்றார். அது என்னவென்றால், இந்த சிறிய பையனை குறித்து யோவான் ஒருவர் மாத்திரம்தான் எழுதுகின்றார். மீதி 3 சுவிசேஷங்களிலும் 5 அப்பம் 2 மீன் இருந்தது என்று நாம் வாசிக்கின்றோம். ஆனால் எங்கிருந்து வந்தது என்று யாரும் அதை தெளிவுபடுத்தவில்லை. யோவான் ஒருவர் மாத்திரம்தான் இந்த சிறிய ஒரு பையன் இந்த 5 அப்பம் 2 மீனோடு கூட இருந்தான் என்பதை நமக்கு அவர் வெளிப்படுத்துகின்றார். அவன் இயேசுவின் கரத்தில் இதை கொடுத்ததை நாம் இந்த வசன பகுதியில் நாம் பார்க்கின்றோம். இந்த யோவான் 6வது அதிகாரத்தில் வாசித்த பகுதியிலிருந்து 3 முக்கியமான கொள்கைகளை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகின்றேன். முதலாவது நான் சொல்ல விரும்பினது, தேவன் தேவை ஏற்படுவதற்கு முன்பதாகவே தேவன் ஜனங்களை ஏற்படுத்தி நியமித்து வைத்திருக்கின்றார். மீண்டும் சொல்லணும்னா, அந்த தேவை வருவதற்கு முன்பதாகவே தேவன் ஏற்கனவே ஜனங்களை நியமித்து வைத்திருக்கின்றார் என்பதை நான் சொல்ல விரும்புகின்றேன். இது பரலோக பிதாவை குறித்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு காரியம். அவர் எல்லாம் அறிந்திருக்கின்றார். அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. அப்படின்னா ஆண்டவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கின்றார். ஒரு காரியத்தின் ஆரம்பத்தை அறிந்திருக்கின்றார், ஒரு காரியத்தின் முடிவை அறிந்திருக்கின்றார். ஆண்டவரை அதிர்ச்சி மூட்டக்கூடிய ஒரு சம்பவமோ ஒரு காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் திடீர்னு இது எங்கிருந்து வந்தது, என்ன நடந்தது என்று ஆண்டவர் அப்படி சொல்லக்கூடிய எந்த ஒரு சந்தர்ப்பமும் இல்லை. ஏனென்றால் எல்லாம் அறிந்திருக்கின்ற தேவன். இந்த முக்கியமான 6வது அதிகாரத்துல கூட இயேசு நன்கு அறிந்திருந்தார் என்ன நடக்கும், என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கின்ற தேவனாய் இருந்தபடியால் ஏற்கனவே அந்த தேவையை ஆண்டவர் சந்திக்கும்படியாக இந்த சிறிய பையனை நியமித்து வைத்திருந்தார் என்று நான் சொல்லுவேன். இது 2 விதத்துல நமக்கு நல்ல செய்தி. ஒரு விதத்துல தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்களும் நானும் வாயை திறந்து ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இது என் தேவைன்னு சொல்றதுக்கு முன்னாடியே பரலோக பிதா நன்கு அறிந்திருக்கின்றார் என்று இயேசு மத்தேயு 6வது அதிகாரத்துல 8வது வசனத்தை சொல்றாரு. ஏன்னா என்ன ஒரு அருமையான பரலோக தேவன். நீங்க வாயை திறந்து ஆண்டவரே இது வேணும் என்று சொல்லுவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை அறிந்து அந்த தேவைகளை சந்திப்பதற்கு தேவன் ஏற்கனவே எல்லா ஆயத்தங்களை செய்து வைத்திருக்கின்றார். இது சபைக்கும் நல்ல செய்தி. ஏனென்றால் சபைக்குள்ளும் தேவன், ஏன்னா ஆண்டவர் சொன்னார் நான் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். அப்படின்னா சபைக்கு என்ன தேவையோ அந்த தேவையை சந்திக்கும்படியாக ஏற்கனவே தேவன் அவருடைய ஜனங்களை நியமித்திருக்கின்றார் என்று நான் சொல்லுவேன். இதற்கு பல உதாரணங்களை நாம் தேவ வார்த்தையில் பார்க்கலாம். நீங்க ஆதியாகமம் 21வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்த சொன்ன பொழுது ஆபிரகாமும் ஈசாக்கும் அந்த மலையை ஏறி போய்கொண்டிருக்கும் பொழுது ஈசாக்கு தன்னுடைய தகப்பனை பார்த்து கேட்ட கேள்வி, அப்பா விறகு இருக்கு, தீ இருக்கு, ஆனா இந்த பலி எங்கே என்று கேட்கின்றான். அதற்கு ஆபிரகாம் அவனுக்கு சொல்றாரு, கர்த்தர் பார்த்து கொள்ளுவாருப்பா என்று சொல்கின்றார். அதே போல ஆண்டவர் அந்த நேரம் வந்த பொழுது, இந்த சமயம் வந்த பொழுது அழகாக அந்த முட்செடியில் ஏற்கனவே ஆண்டவர் அந்த ஆட்டுக்கடாவை இருக்கும்படியாக நியமித்து வைத்திருந்தார் என்று நாம் வாசிக்கணும். இதே போல 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, எலியாவை ஆண்டவர் இந்த கேரித்
பள்ளத்தாக்குக்கு அனுப்புறாரு. நீ அங்க போய் இரு கொஞ்ச நாளுக்கு என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏற்கனவே ஆண்டவர் எலியாவின் தேவைகளை சந்திக்கும்படியாக காகங்களை நியமித்திருந்தாராம். அப்படின்னா ஏற்ற சமயத்திற்கு ஸ்விக்கி டெலிவரியை காட்டிலும் இந்த காகங்கள் சரியான நேரத்திற்கு எலியாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துதான். என்ன அற்புதமான தேவ செயல் யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் அந்த தேவை வருவதற்கு முன்பதாகவே அந்த தேவையை சந்திப்பதற்கு காகங்களை ஏற்படுத்தியிருந்தார். இந்த ஆட்டை ஆண்டவர் சரியான இடத்தில் நிறுத்தி வைத்திருந்தார். யோனா அவனுடைய வாழ்க்கையில கூட இதுதான் பார்க்கணும். யோனா இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைவேக்கு போய் பிரசங்கம் பண்ணுப்பான்றாரு. அவன் ஓட்டம் பிடிச்சி இன்னொரு திசையில ஓடுறாரு. அவனை விரட்டுறதுக்குனே ஒரு புயலை அனுப்புறாரு. புயல் வந்த உடனே அந்த கப்பல்ல இருந்து அவனை தூக்கி வீசுறாங்க. நினைவேக்கு போய்கிட்டு தர்சிஸ் போய்கொண்டிருந்த அந்த கப்பல்ல இருந்து அவனை தண்ணியில வீசும் பொழுது யார் அவனுக்காக காத்து கொண்டிருந்தான்? சரியான இடத்துல சரியான நேரத்துல ஆண்டவர் அந்த தேவையை சந்திக்கும்படியாக ஒரு 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 மிருக ஜீவத்தை நியமித்து வைத்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். மிருகங்கள் மாத்திரமல்ல, ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களையும் சரியான இடங்களில் சரியான நேரத்தில் நிறுத்தி வைக்கக்கூடிய தேவன் என்று நாம் பார்க்கிறோம். எஸ்தருடைய புஸ்தகத்தில் அப்படிதான் நடந்தது. முர்தேக்காய் எஸ்தரை பார்த்து கேட்ட கேள்வி, நீ இந்த நேரத்தில் மௌனமா இருந்தா என்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பு வேற எங்கிருந்தோ தேவன் ஏற்படுத்துவார் என்று முர்தேக்காய் எஸ்தரை பார்த்து சொல்லுங்க. அப்படின்னா எஸ்தரை தேவன் அந்த தேவை வரும் என்று அறிந்திருந்து அந்த தேவை வருவதற்கு முன்பதாகவே சரியான ஒரு ஸ்தானத்தில் எஸ்தரை ஏற்படுத்தி வைத்திருந்தார் என்று தேவ வார்த்தையில நாம் வாசிக்கிறோம். சமீபத்துல இன்னொரு சபை அவளுடைய கட்டுமான பணியை குறித்து என்னோடு கூட அவங்க சாட்சியை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். கேட்டபொழுது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அவர்கள் நம்ம சபை போலதான் சபை பெரிதாகி கொண்டிருந்தது. அவர்கள் இன்னொரு பெரிய கட்டடம் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்த பொழுது அவர்கள் ஆண்டவரிடத்துல ஜெபித்தார்கள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு பெரிய கட்டடமெல்லாம் கட்டுவதற்கு எங்களுக்கு தேவையான ஆட்கள் இல்லை, எப்படி செய்யணும் என்று எங்களுக்கு தெரியல, இதற்கு நடத்துவதற்கு எங்களுக்கு யாராவது எங்களுக்கு தேவை, எங்களுக்கு இதுக்கு உதவி செய்யுங்க என்று ஜெபித்தார்கள். அவளை நோக்கி ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வந்ததாமா. தேவன் அவர்களை பார்த்து சொன்னாங்களாமா, உங்களுக்கு சரியான நேரத்துல நான் உங்களுக்கு கிராண்டை அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொன்னாராம். கிராண்ட் என்பது ஆங்கில வார்த்தையில பண உதவி, அதான் அதோடைய அர்த்தம். ஸோ இந்த சபை இந்த தீர்க்க தரிசன வார்த்தை கேட்டோன்னா ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்க. ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, இந்த சபையை நாங்கள் கட்டும் பொழுது எங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை நீங்கள் தரப்போறீங்க என்று வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் எங்களுக்கு இந்த சபையை பணம் இருந்தாலும் எப்படி கட்டணும்னு தெரியல, எங்களுக்கு உதவி வேணும் என்று ஜெபித்து கொண்டிருந்தாங்களாம். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை அவங்க பெற்ற பின்பதாக 2 மாதங்கள் கழித்து ஒரு நபர் அந்த போதர் இடத்துல வந்து, பாஸ்டர், ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல ஏவினார், உங்கள் சபை கட்டுமான பணிக்கு நான் என்னை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறேன், எல்லா விதத்திலையும் நான் முன்னின்று இதெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணி நான் கட்டுவதற்கு நான் உதவி செய்கிறேன் என்று ஒரு சகோதரர் வந்து தன்னை ஒப்பு கொடுத்தார். பாஸ்டர் அவரை பார்த்து, பிரதர் உங்க பேர் என்ன என்று கேட்ட பொழுது அவர் சொன்னாராமா, என்னுடைய பெயர் டேவிட் கிராண்ட் என்று சொன்னாராம். அப்பொழுதுதான் அவங்களுக்கே வெளிப்பாடு வந்ததாமா, கிராண்ட் என்பது பண உதவி இல்லை, ஒரு நபரை ஆண்டவர் அனுப்புவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் என்று. அந்த தேவை வந்த பொழுது சரியான ஒருவரை தேவன் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்து அந்த தேவை சந்திக்க தேவன் அவரை பயன்படுத்தினார். இது தேவன் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு காரியம். ஆண்டவர் நான் சொன்ன மாதிரி அந்த பிரசங்கத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே இயேசுவுக்கு என்ன நடக்கும் என்று அவர் அறிந்திருந்தார். இவ்வளவு திரளான ஜனக்கூட்டம் ஒன்றாக வருவார்கள், பிரசங்கம் பண்ணி முடித்த பின்பதாக இவர்களுக்கெல்லாம் பசி எடுக்கும் என்று இயேசு நன்கு அறிந்து அந்த நாள் துவங்குவதற்கு முன்பதாகவே ஒரு சிறிய பையனை காலையில எழுப்பி அவன் கையில 5 அப்பம் கொடுத்து 2 மீன் கொடுத்து, நீ அங்க வந்து நில்லுடா சரியான நேரத்தில் என்று ஏற்கனவே ஆண்டவர் அவனை அந்த இடத்தில் இருக்கும்படியாக நியமித்திருந்தார் என்று நாம் தேவ வார்த்தையில பார்க்கணும். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நம்மளுடைய சபையில கூட பல நேரங்கள்ல பல சூழ்நிலைகள் வழியாக நம்ம கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் ஏற்ற நேரத்துல ஏற்ற நபர்களை நிறுத்தி வைத்திருப்பதை நம்முடைய சபையில நான் என்னுடைய தனிப்பட்ட கண்களாக நான் பல முறை பார்த்திருக்கின்றேன். ஆண்டவர் நம்முடைய சபையை ஆசீர்வதிக்கும்படியாக ஏற்ற நபர்களை ஏற்ற இடங்களில் வைத்திருக்கின்றார். அப்படி என்றால் இந்த கால வேளையில நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற வேலை, நீங்கள் இருக்கின்ற ஸ்தானம், நீங்கள் இருக்கின்ற பதவி எந்த விதத்திலும் அது தற்செயல் அல்ல. ஆண்டவர் உங்களை அவர்
அவருடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக அந்த ஸ்தானத்தில் உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். ஒரு நேரம் வரும், ஒரு காலம் வரும், ஆண்டவர் சொல்வார், நீ உன்னை வைத்திருக்கின்ற இடத்திலிருந்து நான் உன்னை பயன்படுத்தி என்னுடைய நித்திய ராஜ்யத்தை உன்னை கொண்டு நான் கட்டுவேன் என்று தேவன் நம்மை நிச்சயம் பயன்படுத்துவார். அப்படி என்றால் நீங்கள் எப்பேற்பட்ட வேலை செய்து கொண்டிருந்தாலும், நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உங்களை தம்முடைய நோக்கங்களுக்காக நிச்சயம் பயன்படுத்துவார். வரக்கூடிய நாட்களில் என்னுடைய விசுவாசம், தேவன் நம்முடைய சபையில பலரை சரியான ஸ்ட்ராட்டஜிக் பிளேசஸ்ல ஆண்டவர் உங்களை நிறுத்தி, சபை கட்டுமான பணி நாம் துவங்கும் பொழுது சரியான கவர்மெண்ட் ஆபீசஸ்ல சரியான ஆட்களை உட்கார வைத்து, சரியான கான்ட்ராக்டர்ஸ் உட்கார வச்சு, சரியான எலக்ட்ரிஷியன்ஸ், பிளம்பர்ஸ், ஏசி மெக்கானிக், மருத்துவர்கள், வைத்தியர்கள் எல்லாரையும் தேவன் சரியான இடங்களில் வைத்து உங்களுடைய ஸ்தானத்தை தேவன் பயன்படுத்தி அவருடைய ராஜ்யத்தை கட்ட வல்லவராயிருக்கின்றார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஒன்றும் சத்தமாதான் நான் சொல்றேன். நீங்க ஒரு சமையல் செய்றவரா இருக்கலாம், வண்டி ஓட்டுறவங்களா இருக்கலாம், நீங்க ஒருவேளை ஒரு கார்டனரா இருக்கலாம், தோட்ட வேலை செய்றவங்களா இருக்கலாம். என்னவா இருந்தாலும் நான் சொல்றேன், தேவ ராஜ்யத்துல உங்களை தேவன் முன் குறித்து வைத்து நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்தே உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் பயன்படுத்தி அவருடைய ராஜ்யத்தை தேவன் கட்ட உங்களை நிச்சயம் பயன்படுத்துவார். இரண்டாவது, நாம் இந்த வசன பகுதியில் பார்க்கக்கூடியது அருமையான சிறிய பையன். அவனை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது, நம்மளுடைய கரத்தில் இருக்கக்கூடியதை தரக்குறைவாக நாம் எண்ணக்கூடாது. என்னங்க, நம்மளுடைய கரத்தில் இருக்கக்கூடியதை நாம் தரக்குறைவாக எண்ணக்கூடாது. இந்த 6ஆம் அதிகாரத்துல 8வது 9வது வசனத்தை மீண்டும் வாசிக்கலாமே. அப்பொழுது அவருடைய சீஷர்களில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாட்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். ஸோ ஆண்டவர் சீஷர்களை பார்த்து, எனக்கு ஆண்டவர் சில நேரத்துல வேடிக்கையா சீஷர்களை வேர்க்கணும்னே ஆண்டவர் சில நேரத்துல அவங்கள பார்த்து கேள்வி கேட்பார். ஆண்டவருக்கு எப்படி அற்புதம் நடக்கும் தெரியும், ஆனாலும் அவங்கள பார்த்து நீங்க பார்த்துக்கோங்கப்பா இந்த பிரச்சனைன்றார். அவங்க வேர்த்து கொட்டி எங்கடா இதுக்கு போய் பண்றேன்னு சொல்லி அவங்க ஒரு பொடிய பையன் அங்கதான் நடந்து போயிட்டு இருந்திருப்பான் போல, ஏதோ ஒரு பைய தூக்கிட்டு அவனை உடனே பிடிச்சி, நான் நினைக்கிறேன் பேதுரு தான், என்னடா வச்சிருக்கிற அவன் பையிலன்னு சொல்லி அவர் உள்ள ஆராய்ச்சி பார்த்து அவங்ககிட்ட ஒரு 5 அப்பம் இருக்கிறத பார்த்து 2 மீன் இருக்கிறத பார்த்து வாடான்னு சொல்லி சும்மா வேணுகிட்டே இயேசு இடத்துல ஒரு சப்பானி சாக்கு சொல்வதற்காக அந்த பையனை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதை வச்சு என்ன பண்ண முடியாதுங்க, 20,000 பேருக்கு இதை கொண்டு போஷிக்க முடியாது. ஸோ என்ன பண்றாங்கன்னா, இந்த பையனை கொண்டு வந்து இயேசுக்கு முன்பதாக நிறுத்தி அவங்க இயேசு இடத்துல சொல்றாங்க, இந்த பையன்கிட்ட 5 அப்பமும் 2 மீன் இருக்கு ஆண்டவரே சொல்லி போட்டு, அவங்க என்ன சொல்லி இருக்கணும்னா, ஆண்டவரே உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, நீர் நினைத்தால் எல்லாவற்றையும் செய்யலாம், அற்புதம் செய்யும் ஆண்டவரே என்று சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளோ பெரிய ஜனங்கள் மத்தியில இவன் வைத்திருக்கின்றது எம்மாத்திரம் என்று கேட்கிறான். அப்படின்னா ஆண்டவரே இவ்வளோ பெரிய தேவையின் மத்தியில இவங்கிட்ட இருக்கின்றது ஒன்றுத்துக்கு உதவாது ஆண்டவர், இவங்கிட்ட இருக்கின்றது பத்தாது. இவ்வளோ பெரிய தேவை இருக்கும் பொழுது இந்த பொடிய பயங்கிட்ட இருக்கின்ற அந்த 5 அப்பமும் 2 மீனை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஆண்டவரே என்று அந்த பையனை ஆண்டவருக்கு முன்னாடி நிறுத்தி வைத்து அவனுக்கு முன்னாடி சொல்றாங்க. யோசிச்சு பாருங்களா, அந்த பையன் வந்திருக்கணும்னா முதலாவது அவனுக்குள்ள அந்த விருப்பம் இருந்திருக்கலாம், ஆண்டவர்கிட்ட கொடுக்கலாம்னு சொல்லி வந்திருக்கலாம். அவனே கொடுக்கலான்னு வந்திருக்கிறவனே ஆண்டவருக்கு முன்பதாக தரக்குறைவா பேசுறாங்க. இவங்கிட்ட இருக்கிறது இது எம்மாத்திரம் ஆண்டவரே என்று கேட்கிறான். பல நேரங்களில் சபையில கூட பலர் ஊழியம் செய்யாததற்கு ஒரு காரணம் இருக்கும் என்றால், சாத்தான் அவருடைய காதுக்குள் பேசக்கூடிய வார்த்தைகள் தான். உங்ககிட்ட இருந்து ஆண்டவர் என்னத்தை செய்ய முடியும், உங்ககிட்ட இருக்கிறத வைத்து ஆண்டவர் என்னத்தை பண்ணுவாரு, உனக்கு என்ன படிப்பு இருக்கு, உனக்கு என்ன அந்தஸ்து இருக்கு, உனக்கு என்ன இந்த திறமை இருக்கு, இந்த உங்ககிட்ட இருக்கிறத வச்சு ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம் என்று பலருடைய காதில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி தேவ ராஜ்யத்திற்கு எதுவும் செய்யாதபடி பலரை உட்கார வைத்திருக்கின்றான் சாத்தான். உனக்கு படிப்பு பத்தாது, உனக்கு அந்தஸ்து பத்தாது, உனக்கு இருக்கிற பணம் பத்தாது, நீ மற்ற பெரியவங்களை செய்ய விடு, மற்ற பணக்காரங்களை செய்யட்டும், நீ என்னத்தை போய் செய்ய போற என்று
பலரை மட்டம் தட்டி ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு எதுவும் செய்யாதபடி அவளை சும்மா உட்கார வைத்திருக்கின்றான் சாத்தான். ஒரு விதத்துல நான் சொல்லுவேன், அவன் சொல்லுவதற்கு உண்மை உண்டு. தேவ ராஜ்யத்தில் பயன்படுவதற்கு நமக்கு அறிவு பத்தல, நமக்கு தாளந்து பத்தாது, நமக்கு இருக்கின்ற செல்வாக்கு பத்தாது, நமக்கு இருக்கிற திறமை பத்தாது, நமக்கு இருக்கிற படிப்பறிவு பத்தாதுங்க. தேவ ராஜ்யத்தில் நாம் பிரயோஜனமா இருக்கும்படியாக சாத்தான் சொல்வதில் ஒரு விதத்தில் உண்மை இருக்குதான். நமக்கு இருக்கின்றது தேவ ராஜ்யத்திற்கு அது பத்தாது. ஆனால் ஒரு ரகசியம் உங்களுக்கும் எனக்கும் தெரியணும். நம் கரத்தில் இருக்கும் பொழுது அது பிரயோஜனமற்றதா இருக்கின்றது. ஆனால் அது அவருடைய கரத்தில் கொடுக்கப்படும் என்றால் அது ஆசீர்வாதமாய் மாறுகின்றது. நம் கரத்தில் அது கொஞ்சம், ஆனால் அவர் கரத்தில் அது ஏராளம். நம் கரத்தில் இருந்தால் அது ஆசீர்வாதமாக இருக்காது. ஆனால் அவருடைய கரத்தில் கொடுக்கப்படும் என்றால் அது பலருக்கு ஆசீர்வாதமாக மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கின்றார். இந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம், கவனிங்களேன். 1 கொரிந்தியர் 1:26 29 வரைக்கும் வாசிங்களேன். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, ஞானிகள் அநேகர் இல்லை என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது. வல்லவர்கள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். என்ன ஒரு அற்புதமான வார்த்தைகள்! ஆண்டவருடைய விசேஷமே தகுதி இல்லாதவர்களை எடுத்து தகுதிப்படுத்துகின்றார். ஆண்டவருடைய விசேஷமே படிப்பறிவு இல்லாதவர்களை எடுத்து படித்தவர்களுக்கு முன்பதாக அவருடைய ஞானத்தை விளங்க செய்கின்றார். இது தேவன் செய்யக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு காரியம் என்று நான் சொல்லுவேன். ஆனாலும் இதில் 29வது வசனத்தை நாம் கவனிப்பது மிக அவசியம். ஏனென்றால் ஆண்டவர் சொல்றாரு, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பதாக என்ன பண்ணக்கூடாதுங்களாமா? பெருமை பாராட்டாதபடி அப்படி செய்தார் என்று தேவ வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை குறித்து மிகவும் வைராக்கியம் உள்ளவர், அவருடைய மகிமை. அவருடைய மகிமையை குறித்து தேவன் மிக அதிக வைராக்கியம் உடையவர். யாரோடு கூட அந்த மகிமையை தேவன் பகிர்ந்து கொள்ள மாட்டார். அப்படி என்றால் ஏன் தேவன் தகுதி இல்லாதவர்களை பயன்படுத்துகின்றார் என்றால், அவர்களை எடுத்து பயன்படுத்தும் பொழுது, மற்றவர்களுக்கு முன்பதாக அவர்கள் அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது, மற்றவர்கள் அவர்கள் தகுதி இல்லாதவர்கள் என்று அறிந்தும் தேவன் இவர்களை பயன்படுத்துகின்றார் என்று தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாக தேவன் தகுதி இல்லாதவர்களும் படிப்பு இல்லாதவர்களும் ஏழைகளையும் பயன்படுத்துகின்றார். ஆனா நிறைய நேரத்தில் ஏன் ஆண்டவருக்கு நாம் பயன்படாத பாத்திரமாக மாறுகின்றோம் என்றால், நாம் இந்த பாராட்ட விரும்புகின்றோம், இந்த மகிமை நமக்கும் வேணும் என்று விரும்புகின்றோம். சில நேரத்தில் ஊழியத்துக்கு வருகின்றவர்கள் அந்த பாராட்டு, ஜனங்களுடைய அங்கீகரிப்புக்காக பல காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறான். ஒரு பாடலை பாடும் பொழுது, ஒரு இசையை வாசிக்கும் பொழுது, அல்ல ஒரு பிரசங்கம் பண்ண பொழுது, ஒரு கூட்டத்தை நடத்தி முடித்த உடனே அவங்க என்ன எதிர்பார்க்கணும்? 10 பேர் வந்து என்னை பார்த்து, அப்பா என்ன அழகா பாடுனீங்க, என்ன அழகா மியூசிக் வாசித்தீங்க, என்ன அழகா நடத்துனீங்க என்று பாராட்டணும் என்று எதிர்பார்க்கின்றனர். நான் சொல்றேன், நீங்க அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்வீர்கள் என்றால் தேவன் உங்களை பயன்படுத்த முடியாது. தேவன் நம்மை பயன்படுத்தணும் என்றால் நாம் எப்படி தேவனிடத்தில் வரணும் என்றால், ஆண்டவரே நான் மறையணும், நீங்க வெளிப்படப்படணும், நான் மறக்கப்படணும், ஆனா உங்க மகிமை வெளிப்படணும் என்று யாரெல்லாம் தேவனிடத்தில், ஆண்டவரே என்னுடைய அந்தஸ்துக்காக, என்னுடைய பாராட்டுக்காக நான் இதை செய்ய விரும்பல, என்னுடைய இயலாமையில நீங்க இதை எடுத்து செய்தீங்க என்று மற்றவர்கள் பார்க்கும்படியாக என்னை பயன்படுத்துங்கள் என்று யாரெல்லாம் தேவன் கரத்தில் அவங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, தேவன் அவர்களை மகிமையாக பயன்படுத்துவார். இது ஒரு ரகசியங்க. தேவராஜ்யத்தில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பாத்திரமா இருக்கணும் என்றால் நாம் மறக்கப்படணும். அதான் யோவான் சொன்னார், ஆண்டவரே நான் சிறுகணும், நீங்க பெருகணும்,
நான் ஒன்று இல்லாம போகணும், ஆனா உங்க நாமம் மேன்மைப்படணும் என் மூலமாக. இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையோடு கூட தேவ ஊழியத்திற்குள் வருவீர்கள் என்றால் தேவன் உங்களை அற்புதமாக பயன்படுத்துவார். அப்போஸ்தலரை குறித்து இப்படிதான் சொல்லப்பட்டது. 4:13 அவனுடைய வார்த்தை சொல்லி வாசிங்களேன். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். என்ன ஒரு அற்புதமான வசனம். பேதுரு பேசும் பொழுது இருந்தவங்க எல்லாம் இவன் படிப்பறிவு இல்லாதவன், இவன் ஒரு மீனவன் என்று அறிந்து, ஆனாலும் அவன் பேச்சு திறமையை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இவன் இயேசுவோடு கூட இருந்தான், அதனாலதான் இப்படி பேசுறான். இவன் இயேசுவோடு கூட இருந்தான், அதனாலதான் இவ்வளவு ஒரு வல்லமை. இயேசுவோடு கூட இருந்தான், அதனாலதான் இவ்வளவு ஒரு அதிகாரம் என்று பேதுருவை அவர்கள் மேன்மைப்படுத்தவில்லை, அவன் இயேசுவோடு கூட இருந்தான் என்பதை மேன்மைப்படுத்தினார். இதுதான் நம்முடைய வாஞ்சையா இருக்கணும். என் கரத்தில் இருக்கிறது உன் கரத்தில் கொடுக்கிற ஆண்டவரே, என்னுடைய மகிமைக்காக இல்லை, என்னுடைய பெயர் என்னுடைய புகழுக்காக இல்லை, நான் மறக்கப்பட்டாலும் என்னை கொண்டு உம்முடைய ராஜ்யத்தை கட்டுங்கள் என்று யார் யார் அவருடைய வாழ்க்கை தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோமோ தேவன் நம்மை கொண்டு அற்புதங்களை செய்வோம். அதனாலதான் நான் சொல்றேன், முதல் 3 சுவிசேஷங்களையும் அந்த பையனை மறந்துட்டாங்க, யார் கொடுத்தாங்கன்னு மறந்துட்டாங்க. யோவான் ஒருவர் தான் அதை குறிப்பா எழுதுறாரு. ஆனாலும் அவன் செய்தது ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறினது. இதுதான் தேவனுடைய விசேஷங்க. தேவ ராஜ்யத்தில் நீங்களும் நானும் பயன்படுத்தப்படணும் என்றால் நாம் தேவனிடத்துல நம் கரத்தில் தேவன் கொடுத்ததை நாம் ஒப்பு கொடுக்கணும். 3வது நாம் பார்க்கக்கூடியது, தேவ கரத்தில் கொடுக்கப்படுகின்ற எதுவா இருந்தாலும் அதை எண்ணிக்கைக்கு அடங்காத விதத்தில் ஆசீர்வாதமாக தேவன் மாற்றுவார். தேவ கரத்தில் கொஞ்சம் பெரிய ஒரு குறிப்பா இருந்தாலும் இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தேவ கரத்துல என்னத்தை நீங்க கொடுத்தாலும் எண்ணிக்கைக்கு அடங்காத விதத்துல தேவன் அதை ஆசீர்வாதமாக மாற்றுவார். நம்மளுடைய கரத்துல அது குறுகும், அவருடைய கரத்துல அது பெருகும். நம்முடைய கரத்துல வைத்திருக்கின்ற வரைக்கும் அது குறுகி கொண்டே இருக்கும். ஆனா அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது அது பெருக செய்ய தேவன் ஆரம்பிப்பார். மத்தேயு 14:18 எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே சம்பவத்துல என்ன நடந்தது என்று மத்தேயு எழுதுகின்றார். சொல்லுங்களேன், வாசிங்களேன். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இது ஆண்டவருடைய வார்த்தை. இயேசு சொல்றாரு, கேள்விப்பட்ட உடனே, நான் 5 அப்பம் 2 மீன் இருக்குன்னு கேள்விப்பட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. என்னங்க சொல்றாரு? அதை என் கரத்துல கொண்டு வந்து கொடுங்க. இதான் தேவ வார்த்தை பலருக்கு. இன்றைக்கு காலையில் தேவன் உங்களோடு பேசுறாரு, அதை என் கரத்துல கொடுத்துரு. உங்ககிட்ட இருக்கிறது என்கிட்ட கொண்டு வந்து கொடு. உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் அது அவ்வளவுதான், அதோடைய கெப்பாசிட்டி அடைஞ்சாச்சு. ஆனா என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தினா அது நீ எதிர்பார்ப்பதை காட்டிலும் உன் கனவுக்கும் மிஞ்சி அதை நான் பயன்படுத்தி ஆசீர்வாதமாக மாற்றுவேன் என்று தேவன் சொல்லுகின்றார். இந்த அற்புதம் பல விதங்களில் நடந்திருக்கும். ஏனென்றால் வேதத்துல 5000 புருஷர்கள் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப நீங்க புருஷர், மனைவி, பிள்ளைகள்லாம் எடுத்தா 20,000 பேர். அதனால 20,000 நான் சொல்லுகின்றேன். 20,000 பேர் அங்கே பசியாக உட்கார்ந்திருந்த பொழுது, ஏற்கனவே வேதத்தில் நாம் தேவன் மகாபெரிய ஜனக்கூட்டத்தை எப்படி போஷித்தார் என்று நாம் பார்த்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இருந்த பொழுது வானத்தை திறந்து மன்னாவை அவர்களுக்கு அனுப்பினார். இருந்த இடத்திலே மன்னா வந்து விழுந்தது. அவங்க அது போதாது, எங்களுக்கு கறி வேணும் சொன்ன பொழுது இருந்த இடத்திலே பறவைகள் வந்து விழுகின்ற விதத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்தார். அது இங்கேயும் செய்திருக்கலாமே. இயேசு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா மன்னா இறங்கி அத்தனை பேரும் அங்கேயே உட்கார்ந்த இடத்துல அவங்க திருப்தியா சாப்பிட்டு இருக்கலாம், கறியும் சாப்பிட்டு இருக்கலாம். இல்ல இந்த தம்பி ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்லி அவர் இடத்துல சொன்னப்போ அவர் இருக்கிற இடத்திலிருந்து அவனை பார்த்து இப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவர் அந்த செய்கையிலே அற்புதம் நடந்திருக்கும், கொடுக்கும் பொழுதே பெருகி இருக்கும். ஆனால் இயேசு அவளை பார்த்து அதை என் கரத்துல கொண்டு வந்து குடு என்று சொல்றார். அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. என் கரத்துல கொண்டு வந்து குடு என்று சொன்ன இயேசு இன்னும் 2-3 காரியங்கள் இங்க கவனிக்க விரும்புறேன். இன்னொரு வசன பகுதியை வாசிக்கலாமே. மார்க் 6:39 42 வரைக்கும் வாசிங்களேன். அப்பொழுது எல்லாரையும் பசும்புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே
வரிசை வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். வேத வசனத்தை நாம் இன்னும் உன்னிப்பாக கவனிக்கணும். ஏன்னா எல்லா காரியங்களும் ஒரு நோக்கத்தோடு எழுதப்பட்டிருக்கு. இயேசு சொல்றாரு, என் இடத்துல கொண்டு வான்றாரு. என் இடத்துல கொண்டு வந்த பிறகு ஆண்டவர் சொல்றாரு, பந்தியா வரிசையா உட்காரவை, 50 100 எல்லா ஜனங்களையும் உட்கார வைத்த பின்பதாக எல்லாரும் பார்க்கின்ற நேரத்துல அந்த அப்பத்தையும் மீனையும் எடுத்து ஆசீர்வதித்து சீஷர்கள் கையில கொடுத்து போய் பரிமாறுங்கள் என்று சொல்றார். அப்படின்னா இதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கின்றோம் என்றால், இயேசு எதை செய்தாலும் ஒரு ஒழுக்கம் கிரமமாக செய்கின்றார். அவர் ஏற்கனவே எப்படி அந்த அற்புதத்தை செய்யணும் என்று அவருக்கு தெரியும். அந்த அற்புதம் எப்படி நடப்பிக்கணும் என்று அவர் அறிந்திருந்து அதை அழகாக அவர் நடப்பிக்கின்றதை நாம் பார்ப்போம். இது ஒரு முக்கியமான ஒரு கொள்கை என்று நான் சொல்வேன். நம்ம கையில் இருக்கின்ற அந்த திறமை, அந்த தாளந்தை கொண்டு வந்து ஆண்டவர் கரத்துல கொடுக்கும் பொழுது சில நேரங்களில் நமக்குள் எதிர்பார்ப்புகள் உண்டு. ஆண்டவர் இப்படி பயன்படுத்தணும், ஆண்டவர் அப்படி பயன்படுத்தணும். சில நேரத்தில் நம்ம ஆண்டவரோட பேரம் பேசுறோம். ஆண்டவரே, நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், என்ன இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க என்று ஆண்டவரிடத்துல பேரம் பேசி நிபந்தனைகளை நாம் கொடுக்கிறோம். ஆண்டவர் எப்படி நம்முடைய தாளந்தை அவருடைய ராஜ்யத்திற்கு பயன்படுத்தணும் என்று பலர் வாக்குவாதம் பண்றாங்க ஆண்டவரோட. இந்த சிறிய பையன் ஆண்டவரிடத்துல வந்து அந்த 5 அப்பமும் 2 மீன் கொடுத்த பொழுது அவன் எதுவும் சொல்லல ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, எனக்கு திருப்பி தந்துருங்க, இல்லைன்னா எங்க அம்மா என்ன போட்டு அடிச்சு சாத்திடுவாங்க. அதனால எனக்கு இந்த 5 அப்பமும் 2 மீன் எப்படியாவது திருப்பி தந்துடும் ஆண்டவரேன்னு சொல்லி எந்த விதத்திலையும் ஆண்டவரோட பேரம் பேசி நிபந்தனை எல்லாம் பண்ணல. அவன் அப்படியே ஆண்டவர் கையில கொடுத்து, நீங்க என்னமோ பண்ணுங்க ஆண்டவரே, உண்மை நான் நம்பி இருக்கிறேன் என்று அவர் கரத்துல தரான். அநேக நேரத்துல நாம் தேவனுக்கு ஊழியம் செய்யும் பொழுது, தேவனுக்காக ஏதாவது செய்ய முன் வரும் பொழுது, நாம் எதிர்பார்க்கின்ற விதத்தில் தேவன் நம்மை பயன்படுத்தாமல் போகும் பொழுது ஏமாற்றம் அடைகின்றோம். நான் இப்படி நடக்கும்னு யோசித்தேனே, என்னை இப்படி உடனே எடுத்து என்னை இப்படி பயன்படுத்துவாருன்னு யோசித்தேனே, இது நடக்கலையே, அதனால என்ன பிரயோஜனம் ஊழியத்திற்கு? நான் சொல்றேன், ஆண்டவர் அநேக நேரங்களில் நம்மளுடைய பலத்தை எடுத்து ஓரங்காட்டி வைத்து நம்மளுடைய பலவீனத்துல தான் அவர் செயல்படுகின்றதை நான் பார்க்கிறேன். ஏன் நம்மளுடைய பலத்தை பயன்படுத்திட்டாருன்னா நம்ம நெஞ்ச தட்டி, நான் தான் செய்தேன், நான் தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், நான் தான் இதை அவங்களுக்கு கட்டி கொடுத்தேன் என்று நாம் நம்மை பெருமிதம் அடைவதற்காக செய்வோம் என்று ஆண்டவர் தெரிந்து நாம் அவர் இடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய பலத்தை ஓரங்காட்டி நம்முடைய பலவீனத்தை எடுத்து அதை பயன்படுத்தி அவருடைய பலத்தை நமக்குள் பூர்ணமாக்கி அவர் மகிமைப்படுகின்ற விதத்தில் நம்மளை பயன்படுத்துகின்றார். உதாரணத்துக்கு பேதுரு எடுத்துக்கோங்களேன். பேதுரு படிப்பறிவில்லாத ஒரு மீனவன். ஆண்டவர் அவரை ஊழியத்திற்கு அழைத்த பொழுது பேதுரு என்ன பண்ணாருன்னா, பேதுருவை யூதர்களுக்கு சுவிசேஷத்தை சுமந்து கொள்ள பேதுரு அனுப்புறார். யூதர்கள் யாருங்க? வேத பிரமாணத்தை நன்கு அறிந்திருக்கின்றவர், கரைச்சு குடிச்சிருக்கிறவங்க. அவர்களிடத்துல யார் அனுப்புறாருங்க? பேதுரு அனுப்பி, நீ போய் இவளுக்கு சுவிசேஷம் சொல்லு என்று ஆண்டவர் சொல்றார். அதே நேரத்துல பவுல் ஆண்டவர் எடுத்து, அவன் கமாலியலுடைய பாதத்துல வளர்ந்தவன் பவுல். அப்படின்னா சின்ன வயதிலிருந்தே நியாய பிரமாணத்தை மனப்பாடமா அவனுக்கு தெரியும். எல்லாம் ஒப்பு வைக்கிற அளவுக்கு அவருக்குள் அவ்வளோ நியாய பிரமாணத்தை குறித்து ஆண்டவர் பவுலை எடுத்து என்ன பண்றாருன்னா, நான் உன்னை எங்க அனுப்புறேன்னா புறஜாதிக்கு அனுப்புறேன்ப்பா, நீ போய் பேசுவல்ல, அவங்களுக்கு நியாய பிரமாணம்னா என்னன்னே தெரியாது, நீ இங்கிருந்து அங்கிருந்து வசனத்தை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தலையும் தெரியாது காலும் தெரியாது, ஆனா நான் உன்னை புறஜாதிக்கு அனுப்ப போறேன். படித்தவனை படிக்காதவர்களுக்கு அனுப்பி படிக்காதவனை படித்தவர்களுக்கு அனுப்புறார் ஆண்டவர். இது ஆண்டவருடைய விசேஷம்.
நீங்க ஊழியத்துக்கு செய்யறதுக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் போது நீங்க அறிந்திருப்பது அவசியம். ஏன்னா நம்மளுடைய திறமையை அநேக நேரத்தில் ஆண்டவர் பயன்படுத்த மாட்டார். சில நேரத்தில் சில பேர் சபை ஊழியத்துக்கு வரும்பொழுது, ஆண்டவரே என்னை நீங்க பாடுகின்ற ஊழியத்துக்கு பயன்படுத்துங்க ஆண்டவரே. பலர் என்னை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, நான் பாடும்பொழுது தேவ தூதர்கள் கைத்தட்டி ஆண்டவரே அவர்கள் ஆராதிக்கிறார்கள் என்று என்னுடைய பாடல் ஊழியத்தின் மூலமாக பலர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த சபையிலும் எனக்கு ஒரு கதவை திறந்து பாடல் ஊழியத்தில் என்னை பயன்படுத்துங்க என்று ஜெபிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லாதீங்க, வா முதல் உன்னை மற்றவர்களுக்கு கதவு திறக்க வைக்கிறேன். இன்னொரு உதவியாளரை வச்சு மற்றவங்கெல்லாம் வரும்பொழுது கதவு திறந்து, நீ எதுல பெருமிதம் கொன்றியோ அது சாகணும், அது செத்த பிறகு அப்புறம் நான் என்னுடைய ராஜ்யத்துக்கு நான் உன்னை பயன்படுத்துறேன் என்று இது சொல்லும் போது யாருக்கும் உற்சாகம் வரதில்லை. ஏன் பாஸ்டர் இப்படி சொல்லி? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தான் என்னுடைய அனுபவம். நான் அநேக நேரத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுவேன், ஆண்டவரே இது உண்மையாகவே நகைச்சுவை உடையவர் தான். ஏன்னா நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படித்தேன். தமிழ் வெறுப்பு. ஏகப்பட்ட தமிழ் எக்ஸாம்ல சிங்கிள் டிஜிட் மார்க் வாங்கியிருக்கேன் ஆண்டவர். ஸோ ஸ்கூல் முடித்த பிறகு மேற்கத்திய நாட்டுக்கு போன பொழுது நல்ல இங்கிலீஷ் பேச கற்றுக்கிட்டு நல்ல அமெரிக்கன் இங்கிலீஷ் எனக்கு வந்தது. அதற்கு இன்னும் அழகா அமெரிக்கன் மனைவியும் ஆண்டவர் தந்துட்டாரு. ஆண்டவர் பார்த்து, ஆண்டவர் நீர் எவ்வளோ ஞானி, அமெரிக்கன் இங்கிலீஷ், அமெரிக்கன் மனைவி, இப்பொழுது எனக்கு அமெரிக்காவுக்கு ஒரு வாசலை தரங்கள், நான் உமக்காக ஒரு சபையை ஸ்தாபிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆண்டவர் இங்கே வா, இங்கிலீஷை எடுத்து அங்கே வைக்கிறேன். நான் உன்னை எப்படி பயன்படுத்த போகிறேன்னா, தமிழ் மேலே அதிகம் பிரியமுள்ள கொங்கு மக்கள் மத்தியில், சரளமாக தமிழ் பேசுகிறவங்க மத்தியில் உன்னுடைய கிளாஸ் தமிழ் இருக்குல்ல, அறக்குறையா பேசுறல்ல, அந்த தமிழை நான் எடுத்து உன்னை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சபையில ஒரு போதகரை உன்னை பயன்படுத்துறேன். உன் இங்கிலீஷ் எனக்கு வேண்டாம், உனக்கு இல்லாத தமிழ் எனக்கு கொடு, அதன் மூலமா நான் மகிமைப்படுவேன். ஏன்னா ஜனங்க கேட்கும் பொழுது உன் திறமை இல்லைன்னு அவங்க அறிந்து நான் உன் மூலமாக செயல்படுகிறேன் என்று அவர்கள் அறிந்து கொள்ற விதத்தில் நான் உனக்குள் நான் கிரியை செய்வேன். பல நேரத்தில் ஆண்டவர் இடத்துல வரும்போது இப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். ஆண்டவர் இடத்துல நிபந்தனை கொடுக்கணும். ஆண்டவர் எனக்கு இப்படி தாளந்து இருக்கு, ஆண்டவர் அப்படி தாளந்து இருக்கு, எனக்கு இதெல்லாம் செய்ய முடியும். ஆண்டு சிலர் இதெல்லாம் கொண்டு வா, பத்திரமா பொட்டணம் கட்டி இங்க வச்சிடுறேன். உனக்கு என்ன செய்ய முடியாது அதை சொல்லும் போது அதை முதல்ல உனக்கு நான் கற்றுக் கொடுத்து உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலத்தை நான் பூர்ணமாக்கி நான் உன்னை கொண்டு என்ன செய்ய முடியும் என்று மற்றவர்கள் பார்க்கும் பொழுது நான் மகிமைப்படுவேன் என்று தேவன் சொல்லுகின்றார். இத தேவனுடைய விசேஷம். யோசிச்சு பாருங்களேன், அந்த சின்ன பையன் ஆண்டிடத்துல வந்த பொழுது இதான் ஒரு அற்புதமான காரியம். அவன் கொஞ்சம் கூட யோசித்து பார்த்துருக்க மாட்டான். என்கிட்ட இருக்கிற இந்த 5 அப்பம் 2 மீனும் 20,000 பேருக்கு திருப்தியாக சாப்பிடுகின்ற விதத்தில் தேவன் பயன்படுத்துவார் என்று கொஞ்சம் கூட அவன் யோசித்து பார்த்துருக்க மாட்டான். ஆனா என்றைக்கு அவரிடத்தில் அதை கொடுத்தானோ, ஆண்டவர் அதை எடுத்து அவன் சொப்பனத்தில் அவன் கொஞ்சம் கூட யோசிக்காத விதத்தில் ஆண்டவர் அதை கொண்டு ஏராளமான ஜனங்கள் திருப்தியாக சாப்பிடுகின்ற விதத்தில் பயன்படுத்தினார். நான் உங்களையும் பார்த்து சொல்றேன், இது தேவ ராஜ்யத்தின் சத்தியங்க. தேவ கரத்தில் அவரை நம்பி உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களை சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமாக, தேசத்திற்கு ஆசீர்வாதமாக, உலகத்திற்கு ஆசீர்வாதமாக தேவன் உங்களையும் என்னையும் பயன்படுத்துவார். இது ஒரு உண்மை, இது ஒரு நிச்சயம். நான் கர்த்தரை துதிக்கிறேன். நம்முடைய சபையில தேவன் அநேகரை எழுப்பியிருக்கிறார். தேவன் அநேகரை ஊழியம் செய்யும்படியாக நம்முடைய சபையில எழுப்பியிருக்கிறார். நம்முடைய சபையில பல துறைகள் உண்டு. பல விதங்களில் தேவனுக்கு நீங்க ஊழியம் செய்யலாம். எந்த ஒரு சாக்கு போக்கும் யாருக்கும் இங்க இல்லை. நீங்க ஒருவேளை இதுவரைக்கும் ஒரு பார்வையாளரா இந்த சபைக்கு வந்து கொண்டிருந்தீங்கன்னா இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சவால் எடுக்கின்றேன். ஐயா, அம்மா, பிரதர், சிஸ்டர், உங்களை தேவ கரத்தில் ஒப்பு கொடுப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை இந்த நாட்களில் தம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக ஆண்டவர் உங்களை பயன்படுத்த வல்லவராயிருக்கீங்க. நான் சொன்ன வண்ணமாக உங்களை ஏற்கனவே இந்த இடத்தில் ஆண்டவர் ஒரு ஸ்தானத்தில் வைத்திருப்பார் என்றால் அதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. தற்செயல் இல்லைங்க. நீங்க என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும், நீங்க ஒரு டிரைவர் வேலை செய்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய வேலையின் திறமையை தேவன் பயன்படுத்த வல்லவராயிருக்கின்றார். எப்பேற்பட்ட ஒரு தொழில்ல நீங்க இருந்தாலும் உங்க வியாபாரத்தை, உங்களுடைய என்ன உங்க கரத்தில் இருக்கின்றதோ அதை தேவனிடத்தில் கொண்டு வந்து கொடுத்து பாருங்க, தேவன் என்ன செய்கின்றார்.
நம்மளுடைய சபைக்கு பல வருடங்களுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை வந்தது. அதை நான் இன்றைக்கும் ஜெபித்து கொண்டிருக்கின்றேன். தீர்க்க தரிசனமான வார்த்தை என்னன்னா, இந்த சபையில ஆண்டவர் 4000ற்கு மேலாக தலைவர்களை எழுப்பி இந்த சபையின் மூலமாக இந்த பட்டணத்திலையும் இந்த தேசத்திலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு அசைவை உண்டாக்குவேன் என்று தேவன் சொன்னார். அந்த நாட்கள் சீக்கிரம் வரப்போகிறது. 4000ற்கு மேலாகவே தலைவர்கள் எழும்பி அவர்கள் அவருடைய ஸ்தானங்களை எடுத்து அவர்கள் தேவன் என்ன அவர்கள் கரத்தில் கொடுத்திருக்கின்றாரோ அது தேவ ராஜ்யத்திற்காக பயன்படுத்துவார். நீங்க ஒருவேளை இதுவரைக்கும் பார்வையாளராக வந்திருக்கலாம், சும்மா வந்துட்டு போயிருக்கலாம். நான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை சும்மா வந்து உட்காருவதற்காக தேவன் உங்களை ரட்சிக்கலைங்க. ஏதோ வந்து இந்த நாற்காலியை சூடுபடுத்தி கடந்து செல்வதற்காக தேவன் உங்களை இந்த சபையில வைக்கல. உங்களுக்கு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். இந்த சபையில ஒரு தூணாக தேவன் உங்களை நிறுத்த விரும்புகின்றார். அப்படின்னா இந்த சபையின் அங்கத்தினர் வகுப்புக்கு வாங்க, ஆவிக்குரிய முதிர்ச்சியின் வகுப்பு முடியுங்க, நீங்க இந்த ஊழிய வரங்களை படிங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு நிச்சயம் பல அற்புதமான ஊழியங்களை தேவன் உங்களை கொண்டு நடப்பிக்க தேவன் வல்லவராக இருக்கின்றார். என்னுடைய ஜெபம் அதுதான், ஆண்டவரே வரக்கூடிய நாட்களில் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற புதிய பூமியில புதிய கட்டடம் கட்டும் பொழுது ஆண்டவரே நாங்கள் அந்த இடத்துக்கு போவதற்கு முன்பதாக ஒரு திரள் கூட்டமான 110வது சங்கீதத்துல வாசது போல தேவனுடைய மகிமையின் நாளில், தேவனுடைய வல்லமையின் நாளில் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு அர்ப்பணித்து ஆண்டவரே எங்களை நாங்கள் முழுவதும் தருகின்றோம் என்று ஆண்டவர் ஒரு சேனையை நம் சபையில் எழுப்பி பலரை தங்களுடைய வாழ்க்கை ஊழியத்திற்காகவும் ஊழிய நோக்கங்களுக்காகவும் ஒப்பு கொடுப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். தேவன் உங்களை முன் குறித்திருக்கிறார். அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக தேவன் உங்களை முன் குறித்திருக்கின்றார். உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. உங்களை ஒரு வாய்க்காலாய் மாற்றி உங்கள் மூலமாக தேவன் மற்றவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து கட்ட தேவன் வல்லவராக இருக்கிறார். எலும்பி நிலங்களை என்னோடு கூட இந்த காலையில என்னுடைய வார்த்தை கேட்ட அருமையான சகோதர சகோதரியே, பரிசுத்த ஆவியானவர் பலரோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்க ஒருவேளை இது வரைக்கும் சும்மா வந்தீங்க போனீங்கன்னு இருந்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்குற விரும்புகிறேன். ஒரே ஒரு வாழ்க்கை தான், சீக்கிரம் அது கடந்து விடும். தேவனுக்காக செய்யக்கூடிய காரியங்கள் மாத்திரம்தான் நித்தியத்தில் அது நிற்கும். அப்படின்னா இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கின்ற காரியத்திற்கு நித்திய கனம் இருக்கின்றதா? இந்த கேள்வியை கேளுங்க. உமக்காக வாழ எனக்கு ஞானத்தையும் கிருபையும் தாங்க என்று ஒவ்வொரு தேவ புள்ளியும் ஜெபிக்கணும், தங்களை ஒப்பு கொடுக்கணும். அப்பொழுது தேவன் நம்மளுடைய தேசத்திலும் நம்மளுடைய பட்டணத்திலும் ஒரு எழுப்புதலை துவங்கி இந்த தேசத்தை தேவன் நிச்சயம் நம்மை கொண்டு மாற்ற வல்லவராக இருக்கின்றார். கரங்களை உயர்த்துங்களேன் என்னோடு கூட. தேவ வார்த்தையை கேட்டீங்களா? ஒரு நிமிடம் உங்களுடைய இருதயத்தை ஆண்டவரிடத்துல திறந்து கேளுங்க. ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு நான் அப்படியே சும்மா நடந்து விடுவதில்லை. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் ஒரு பிரதியுத்தரம் தரணும். ஆண்டவரே நீங்க எங்களோடு பேசும்பொழுது நாங்கள் உம்முடைய அழைப்பிற்கு செவி கொடுத்து நாங்கள் எங்களுடைய நாட்களில் எங்களுடைய சந்ததியில் தேவனுக்காக எழும்பினோம், தேவனுக்காக செய்தோம் என்று சொல்லப்படுவதாக. ஆண்டவரே இந்த சந்ததியில நாங்கள் சும்மா உட்கார்ந்து கொண்டு காலத்தை கழித்தோம் என்று நாங்கள் சொல்லப்படக்கூடாது. ஆண்டவரே நாங்கள் தேவனுக்காக எழும்பி வைராக்கியமாக தேவராஜ்யத்திற்காக முன் வந்தோம் என்று எங்களை பற்றி சொல்லப்படுவதாக. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு ஜனக்கூட்டத்தை எழுப்புங்க ஆண்டவரே. இந்த உலகம் என்னை பார்த்தது போல நீர் என்னை பார்க்க
அன்பை விட்டு நம்மை பிரிப்பவர்கள். பிலிப்பியர் 2:11 சொல்கிறது, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமென். மகிமையும்